ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாபாபா அப்படின்ற படம் மலையாளத்தில் வந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜி5யில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். தமிழ்லேயே நிறையா படத்தில் வந்த கதை தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திலீப் தான் இதோட மெயின் ரோலில் பண்ணியிருக்காரு. அவர் தான் இதில் ஹீரோ. ஸோ அவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கிற அவர் தான், அந்த தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்மாக இருக்கார். படம் போய்கிட்டே இருக்குது. இவங்க வந்து கட்சியில் இருக்கவங்களாம் பயங்கரமாக கூப்பிட்டு சுற்றி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிஎம் காணாமல் போயிடுறாரு. யாரோ கடத்திட்டாங்க. அப்போ யார் கடத்தினாங்க, ஏன் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு திலீப் வந்து பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரியே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வெளுக்கிறது அவராக தான் இருக்கும். எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு, செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா திலீப் அந்த சிஎம்மை கடத்தினாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பட் யார் கடத்தினா அப்படின்றது எதுவும் தெளிவாகவும் சொல்லவும் இல்லை. ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. படத்தில் இன்னொன்று ட்விஸ்ட் என்னென்னா, இந்த கதையை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா கொஞ்ச நேரம் கழித்து யார் யார் வருவா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது கிங்ஸ்லி, சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தமிழ் ஆக்டர்ஸே இதில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக விஜய் படத்தோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. விஜய் படத்தில் இருக்கிற அதே சீன்ஸு, அதே டயலாக்கு, அதே மாதிரி காம்பினேஷன்ஸு, அதே மாதிரியான சிச்சுவேஷனு அப்படி நிறையா இதை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. நிறையா மலையாள ஆக்டர்ஸாக உள்ளே இறக்கியிருக்காங்களே தவிர பெருசாக கதை எதுவுமே இல்லை. ஒரு சிஎம்மை கடத்துகிறாங்க, திருப்பி அவரை கொண்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் கதை. இதுக்கிடையில் யார் என்ன ஏதுன்னு சொல்லாமல் இந்த மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி தமிழில் நிறையா படம் வந்துருச்சு. அண்ட் தென் நம்ம முரளி படத்தில் இருந்து இப்போ இருக்கிற பாபி சினிமா வரைக்கும் இந்த மாதிரி கதையே யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் லாஜிக்கே இல்லை. இப்படிலாம் நடக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அப்படிலாம் நிறையா இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தில் பாதிக்கு மேலே வர மோகன்லால் படத்தை வந்து பயங்கரமாக தூக்கி சுமந்திருக்காரு. இவரும் திலீப்பும் சேர்ந்து செய்கிற அட்ராசிட்டியான காமெடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இவங்க 2 பேர் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் காம்பினேஷன் அவரோட ரெஃபரன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. படத்தை நீங்கள் படமாக காமெடியாக பார்த்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தென் மற்றபடி அதுக்கு வந்து பெருசாக இல்லை. படம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான், ஓகே தான், பாய்.